ஒரு நாட்டோட ராணுவத்துக்கு ஒரு உத்வேகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த நாட்டோட மக்கள்னாலதான் கொடுக்க முடியும். அந்த நாட்டோட மக்கள் எந்த அளவுக்கு ராணுவத்தோட இருக்காங்க, எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு மோட்டிவேட்டடா அங்க இருக்கக்கூடிய ராணுவம் பாத்தீங்கன்னா போராடுவாங்க. கடைசி தொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா போராடக்கூடிய தன்மை அப்படிங்கிறது மக்கள்னாலதான் வீரர்களுக்கு கிடைக்கும். எப்படி இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை வருது அப்படின்னோடனே எந்த ஒரு யோசனையே இல்லாம பெருமளவுல நம்ம மக்கள் ராணுவத்துக்கு உதவியா பாத்தீங்கன்னா போனாங்க. அதே போலதான் ஈரானோட மக்கள் 5 வாரமாச்சு தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஆதரவு அப்படிங்கிறது கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஈரானோட மக்கள் தொடர்ந்து அவங்க ராணுவத்துக்கு. இதுதான் அவங்க ஃபைட்டிங் ஸ்பிரிட்டுக்கான மிக முக்கியமான காரணம். இப்ப தொடர்ந்து அமெரிக்காவோட விமானங்கள் லொத்துன்னு விழ ஆரம்பிச்சிருக்கு. 2வது A-10 ரக ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல கிராஷ் ஆயிருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. விமானி பாத்தீங்கன்னா பத்திரமா மீட் எடுத்துட்டாங்க அப்படிங்கிற செய்திகள். அந்த கிராஷ் ஆன F-15 ஒரு நபர் மீட் எடுத்துட்டாங்கன்றாங்க. இன்னொரு நபரோட சூழ்நிலை என்னன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. பட் இருந்தாலும் இது இன்னும் உறுதிப்படுத்தப்படாத செய்திகள். ஆனா A-10 ஷாட் டவுன் பண்ணிட்டாங்க. ஒரு பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர் ஷாட் டவுன் பண்ணது கன்ஃபார்ம்ட் அப்படிங்கிற சொல்றாங்க. இழப்புகள் அப்படிங்கிறது அமெரிக்காக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இப்படி இருக்கும் சமயத்துலதான் அமெரிக்கா ஒரு 48 மணி நேரம் சீஸ்ஃபயர் ப்ரொபோசலை மத்தியஸ்தம் பண்ணக்கூடிய நாடுகள் வழியா பண்ண ஒரு ப்ரொபோசலா வச்சிருக்காங்க. அதுக்கு ஈரான் முடியாது கிளம்பு, சும்மா டெம்பரவரியா வரதெல்லாம் இங்க வராதிங்க, பர்மனண்டா ஏதாவது சொல்யூஷன் இருக்குதுன்னா வாங்க, இல்லைன்னா வராதிங்க அப்படிங்கிறது போல பண்ணா ஈரான் தரப்புல பண்ணா கிளியரா இருக்காங்க. ஏன்னா இருக்கக்கூடிய அனாலிசிஸ்லாம் வச்சு பார்க்கும்போது பல அனலிஸ்டோட கருத்துக்கள் எத்தனை நாளைக்கு அமெரிக்கானால ஈரானுக்கு எகெயின்ஸ்டா போர் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? இந்த கேள்விக்கான பதில் மே மாசம் வரைக்கும் தான் அமெரிக்கானால போர் செய்ய முடியும். ஏன் அமெரிக்கா கிட்ட பணம் இல்லையா, ராணுவம் இல்லையா, ராணுவ வீரர்கள் இல்லையா, இதெல்லாம் இல்ல அவங்களால பண்ண முடியாதா அப்படிங்கிற கேள்விகள் வரும். அவங்களுக்கு இருக்குது இல்லைங்கிறதுல இங்க மேட்டர் இல்ல. உலக நாடுகள் பாதிப்படைய ஆரம்பிச்சிருவாங்க. குளோபல் ரிசெஷன் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா இப்பவே எங்க பக்கத்து வீட்டுல பாத்தீங்கன்னா பக்கத்துல பாத்தீங்கன்னா ஆவின் பால் கடை இருக்கு இல்லையா, ஸோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சில இதுல சாப்பாடு கொடுப்பாங்க. கொஞ்சம் நல்லா இருக்கும், நம்ம சாப்பிட்றதுக்கும் ஏத்தபடி இருக்கும். இப்ப அங்க போய் கேட்டோம் அப்படின்னா கேஸ் இல்ல அப்படிங்கலாம் அங்க சாப்பாடு போறது இல்லை. ஸோ இது போல விஷயங்கள் இருக்கிறதுனால சாமானிய மக்கள் நம்ம பாதிப்படைகிறோமா இல்லையா? இது போல உலக நாடுகள் எல்லாரும் பாதிப்படையணும் அப்படின்னா எந்த அளவுக்கு உலகத்துல இருக்கக்கூடிய வியாபாரங்கள் கம்மியாகும், ஸோ எந்த அளவுக்கு நாடுகளோட வர்த்தகம் அப்படிங்கிறது குறையும். ஸோ குறையும் போது ஆல்ரெடி பல நாடுகள்லாம் லாக்டவுனுக்குள்ள போக ஆரம்பிச்சிட்டாங்க. பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் 500 600 எங்கேயோ கிராஸ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. நம்ம நாட்டுல ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில. எத்தனை நாளைக்கு பண்ண முடியும் எல்லா நாடுகள்னால? மே மாசம் வரைக்கும் அழுத்தி பிடிச்சு முடியும். மே மாசத்துக்குள்ள இது தீர்வு கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பா இத அமெரிக்கானால அதுக்கப்புறம் எந்த ஒரு வழியும் இல்லாம அன்கண்டிஷனல் சரண்டர் ஆக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படும். ஏன்னா மற்ற நாடுகள்னா அமெரிக்காக்கு எதிராக மாற ஆரம்பிச்சிருவாங்க, இல்லைன்னா இதுக்கு ஆல்டர்னேட் சொல்யூஷன் என்னவோ அதை தேடி போக ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற போல செய்திகள். இதெல்லாம் நடக்கிற நம்புற மாதிரியா இருக்கு அப்படிங்கிற கேள்விகள் வரும். இப்ப இதுக்கு ஒரு விஷயம் சிறந்த உதாரணம் தான் பாத்தீங்கன்னா பிரான்ஸ். ஸோ பிரான்ஸ் யூஎன்ல அந்தர்பல்ட்டி அடிச்சு என்ன சொல்லி இருக்கிறாங்க, நாங்க இந்த யூஎன்ல ஒரு ராணுவத்தை உருவாக்கிலாம் சைட் ஆஃப் ஹார்மோஸ் ஓபன் பண்றதுலாம் முடியாது அப்படிங்கிறது போல வீட்டோ பவரை போட்டாங்க. கமெண்ட் செக்ஷன்ல கூட நீங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க, பிரான்ஸ் இது போல ஒரு முடிவெடுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது போல. ஸோ பிரான்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ பிரான்ஸோட அதிபரான மேக்ரான் அவர்கள், அவரோட ஸ்டேட்மெண்ட்டே நீங்க கேட்கிற கேள்விக்கு ஏத்தபடி அவரோட ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ அவரோட கருத்து என்னவா இருக்குன்னா, மேடைகளை பேச ஆரம்பிச்சிருக்காரு. நான் நம்பலங்க, அதாவது ராணுவத்தை யூஸ் பண்ணி சும்மா குண்டை போட்டு இந்த சுச்சுவேஷன்லாம் ஃபிக்ஸ் பண்ண முடியும் மிலிட்டரி ஆபரேஷன் மூலியமான்றது எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான ஆபரேஷன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஈராக்ல பார்த்தாச்சு, ஆப்கானிஸ்தான்ல பார்த்தாச்சு, லிபியால பார்த்தாச்சு. என்னத்த டெலிவரி பண்ணாங்கன்னா ஒண்ணுமே இல்லை. 20 வருஷமா பாத்தீங்கன்னா ஏதாவது நடந்துதா? தொடர் குண்டுகள், போர் நிறுத்தம், சீஸ்பயர், தாக்குதல், மிலிட்டரி ஆபரேஷன் இதான் நடக்குது.
ஸோ இதெல்லாம் வந்து பண்ண பெருசா உடன்பாடு இல்லைங்க, எனக்கு நம்பிக்கையும் இல்லைங்க அப்படிங்கிறத போல பிரான்ஸோட அதிபரான இமானுவேல் மேக்ரோன் அவர் தரப்பு ஸ்டேட்மெண்ட்ஸ் வருது. இதுல இன்னும் பல விஷயங்கள் சொன்னாரு. அதாவது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அமெரிக்காவும் சீனாக்கும் நடுவுல போய் சிக்கிக்க கூடாது, அவங்களோட சாப்பாட்டுக்கு நம்ம ஊறுகாய் ஆயிடக்கூடாது, இது போல ஒரு விஷயம் அவர் சொல்லியிருந்தாரு. ஏன்னா அவங்க 2 பேரும் சூப்பர் பவர்ஸா இருக்காங்க, அவங்களோட பேட்டிலுக்குள்ள போய் நம்ம ஏன் வந்து ஒரு பப்பெட்டா இருக்கணும், இந்த போல அவர் சொன்னார். நம்ம ஏன் பப்பெட்டா இருக்கணும், அதனால இவங்க அணி சேராம நம்ம ஒரு அணி சேர்க்கலாமா. அதாவது இந்தியா எப்படிங்க, இங்க வரீங்க நீங்க, ஏங்க நாங்க வாட்டுக்கு சிவனேன்னு ஒரு வாரமா இருக்கு, ஏங்க எங்களை இழுத்துறீங்க அப்படின்னு இருக்கு. அது இந்தியா இந்தியா போன்ற நாடுகள், அப்புறம் இன்னும் 2-3 நாடுகளை சொல்லியிருந்தார். நம்மளாம் ஏன் ஒண்ணு கூடிடக்கூடாது, நம்மளாம் ஒண்ணு சேர்ந்தோம் அப்படின்னா பிரைவேட் ஜெட் வாங்குறோம், அதுக்கு வேணா சரி ஓகே, அது ஏதோ ஒன்று பண்ணலாம். பட் ஆனா அதுக்குன்னு இப்படி எல்லாம் ஒரு கூட்டம் சேர்க்கறதுக்குலாம் வந்து பண்ண சரி வராது. பட் இருந்தாலும் அவரோட எண்ணம் அப்படின்னா இது போல ஒரு கூட்டமைப்பு ரெடி பண்ணி ஏஐ உட்பட எல்லாமே நம்ம தனியா செய்யலாமா. ஆல்ரெடி இப்படித்தான் யூரோப்பியன்ல கேட்டார். பெல்ஜியமா இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய நாடுகள்ல நம்ம ஏன் ஒரு ஆட் டிஃபென்ஸ் சிஸ்டம் உருவாக்க கூடாது, நம்ம ஏன் இது போல செய்யக்கூடாது அப்படிங்கிற கேட்டுட்டு இருந்தாரு. அங்கே யூரோப்பியன்ல சப்போர்ட் இல்லை போல தெரியுது. ஸோ இப்ப அங்க இருக்கக்கூடிய சில நபர்களை வச்சுட்டு அப்புறம் இங்க ஏசிய நாடுகளா இருக்கட்டும், பிரேசில் வேற கூப்பிட்டு இருந்தாரு. ஸோ இது போல நாடுகள்லாம் சேர்த்து நம்ம ஏன் வந்து பண்ண ஒரு ஒரு அலையன்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத அவர் தரப்புன்னு கேட்கிறாரு. அதாவது காமனா ஒரு மைண்ட் செட் வச்சுக்கோங்க. அதாவது பிரான்ஸா இருக்கட்டும், யூகேவா இருக்கட்டும், இந்த யூரோப்பா இருக்கட்டும், இல்ல அமெரிக்காவா இருக்கட்டும், இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனி இண்டிவிஜுவல்ஸா நீங்க எடுத்து பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ கனடா எடுத்துக்கோங்க, அமெரிக்காவோட ஒரு நட்பு நாடு, நாட்டோல இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஆனா அவங்க நாங்க இண்டிவிஜுவாலிட்டி, எங்களுக்கு ஒரு தனித்தன்மை இருக்கு அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா அவங்க காலிஸ்தானை ஆதரிக்கிறாங்க. அந்த காலிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கால இருக்கா அப்படின்னு கேட்டா இப்ப அமெரிக்கா வேற வழி இல்லாம என்ன முடிச்சு விட்டுரும் அப்படிங்கிற தெரிஞ்சிச்சு. அதனால வேற வழி இல்லாம கொஞ்சம் விட்ட தொட்டக்கடையா வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த காலிஸ்தான் கோஷ்டிகளை யாரு கையாளுறது, இந்த ஆஸ்திரேலியா, யூகே, அப்புறம் கனடா, இவங்கெல்லாம் யாரு, அமெரிக்காவோட நட்பு நாடுகள். இப்ப இவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா யார் உடனே உள்ள ஊடி வருது, அமெரிக்கா. அப்ப அமெரிக்காவோட டர்ட்டி ஜாப்ஸ் செய்யறதுக்கு இந்த நாடுகள்லாம் இருக்காங்களா அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சேனல்ல ஒரு கருத்தா வச்சிருப்போம். இது உண்மை பொய் அப்படிங்கறதுல காலிஸ்தானுங்கிறது அங்க இருந்தா பெருமளவுல இது பண்றாங்க. எல்லாம் இந்த 3 நாடுகள்ல நம்ம எல்லாம் பார்த்த ஒரு விஷயம் தான். பட் ஆனா அமெரிக்கா இது போல வேலைகள் செய்யறாங்க, அது நம்ம ஓப்பனா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்ப பண்ணும் எங்க இருக்கிறாங்க, அந்த கூட்டு போய் அடைக்கலம் கொடுக்கறது யாரு அப்படின்ற கேள்விகள்லாம் வருது. ஸோ இது போல ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு நாட்டுக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றதும், அதை வந்து பாத்தீங்கன்னா கவிழ்த்து விடுறதும் சில பல விஷயங்கள். இப்போ நம்ம வந்து ரஷ்யா கூட ஓவரா ஒட்டி ஓவரா ஆடிட்டு இருக்கோம். அதை வெளியெடுக்கணும் அப்படின்னா அமெரிக்காவோட நட்பு நாடுகளை வச்சு தானே வெளியெடுக்க முடியும். ஏன்னா அந்த சைடு இந்தியாவை கொண்டு வந்தாதானே அந்த சைடுல ஏதோ ஒரு ப்ரெஷர் கொடுக்க முடியும். ஸோ அப்போ பிரான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட விமானத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் நம்மளுக்கு ஹீரோ ஃபைட்டர் டைக்கோன் இது போல விஷயங்களா கொடுக்குறாங்களா, அதுக்கு ஏகப்பட்ட கண்டிஷன் ஸ்டார் டேர்ம்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. இது போல பல விஷயங்கள் இருக்கு. இப்போ பிரான்ஸ் எல்லா விஷயங்களையும் கொடுத்துருவாங்களா, இல்ல. ஆர்டர் என்ன கிடைக்குதோ அது மட்டும் தான் செய்வாங்க. ஆனா இப்ப நம்ம ரஷ்யா கிட்ட போயிட்டு எங்களுக்கு சப்மரைன் வேணும், எங்களுக்கு அது வேணும், நம்ம நாட்டுக்கு என்ன தேவையோ அதை போய் நம்ம கேட்கறோம் அப்படின்னா அவங்க என்ன பாசிபிலிட்டி ஏது என்னங்கிறத ரஷ்யா யோசிச்சு நம்மளுக்கு தராங்க. இது போல ஒரு விஷயங்கள் என்னதான் தற்சார்பா இருக்கிறதா மிக முக்கியமான விஷயம். பட் இருந்தாலும் இது போல நாடுகளை கையாளுறதுக்கு வேண்டி இது போல நாடுகளை ஒரு சூப்பர் பவர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற கேள்விகள். இப்போ யூஎன்ல வந்து பாத்தீங்கன்னா வீட்டோ போட்ட ஒரு காரணத்தினாலேயோ என்னமோ தெரியல, பிரான்ஸோட கண்டெய்னர் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல வெளியே வருது. வெளியே வந்தாச்சு. முதல் முறை இந்த கான்ஃபிளிக்ட் ஆரம்பிச்சிருந்து பிரான்ஸோட ஷிப்பு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல வெளியே வருது. இப்போ பேசுறதுக்கு ஒண்ணு வேணும், ஈரானோட பேசணும், யாராவது ஒருத்தவங்க போய் பேசணும். ஈரான் கூட யாருமே இப்ப பேச முடியாது. ஏன்னா இஸ்லாமாபாத் அமெரிக்காவோட பேஸ் இருக்கு, ஏர் பேஸ் இருக்கு, அமெரிக்காவோட விமானங்கள் இருக்கு. பாகிஸ்தான்ல போய் ஈரான் உட்காந்து பேசுவாங்களா, மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. யுஏஇ, கத்தர், சவுதி எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சுட்டு இருக்காங்க மிடில் ஈஸ்ட்ல. அங்க போய் உட்காந்து பேசுவாங்களா ஈரான், இல்ல. அப்போ உட்காந்து பேசுறது எங்க எங்க யாருக்கிட்ட தான் போய் உட்காந்து பேசுவாங்க அப்படிங்கிற கேள்விகள் வருது இல்லையா. சோ அப்போ ஒரு நம்பகத்தன்மையான ஒரு ஆளை ஈரானுக்கு உருவாக்கும். சோ அதுக்காக பிரான்ஸை உருவாக்குறாங்களா அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட எண்ணம் தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. இது வேற மாதிரியான ஏதோ ஒரு ரீசனா என்ன இதுங்க தெரியல. இது எப்படி வந்து பண்ண ரஷ்யாவும் சீனாவும் வீட்டை போட தான் போறாங்க.
நார்மலா நீங்க யோசிச்சு வீட்டோ போட தான் போறாங்க. கண்டிப்பா அந்த சட்டம் ஒன்றும் யுஎன்ல நிறைவேற போதில்ல. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்ப இப்படி செய்யறதுனால பிரான்ஸ் வச்சு ஏதோ ஒரு காய் நகர்வுகள் செய்ய முடியுமா அப்படின்ற கேள்விகள் ஒரு யோசனையில இப்படி செய்யறாங்களா என்னன்ற ஒரு விஷயங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம பிரான்ஸுக்குன்னு தனிப்பட்ட கருத்துக்கள் இருக்கும். பிரான்ஸுக்குன்னு தனிப்பட்ட இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ பிரான்ஸ் அவங்க சஸ்டெயின் ஆகணும்னா இப்ப ஆல்ரெடி ரஷ்யா கிட்ட இருந்து எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா பிரான்ஸ் கடலோர பகுதி, அது இந்த சைட்ல இருக்கிறாங்க. அட்லாண்டிக் இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க, இங்கிலீஷ் கால்வாய் அந்த சைட்ல இருக்காங்க. ரஷ்யாக்கு அங்கேயும் தொலை தூரம். நடுவில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் ரெடி பண்ணாதான் ரஷ்யா கிட்ட இருந்து கேஸ் ஆயில்லாம் வரும். இப்ப இல்லைன்னா இவங்க ஆல்டர்னேட்டா என்ன பண்ணும், மிடில் ஈஸ்ட் கிட்ட இருந்து வாங்கணும். பிரான்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க நாட்டை ஸ்திரத்தன்மையோட வச்சிருக்கணும். ஏதாவது பண்ணணும்னா இங்க இருந்தா வாங்கி ஆகணும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க நாட்டோட இன்ட்ரெஸ்ட் செக்யூர் பண்றதுக்காக கூட இது போல ஒரு விஷயங்கள் செய்யணும். ஸோ இதுவும் தனிப்பட்ட கருத்து தான். இது போல பல்வேறு விஷயங்கள் இருக்கு. அவங்க நாட்டை இப்ப ஏதோ ஒண்ணு பண்ணணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா செய்ய முடியும். ஏன் என்ன பிரச்சனை வந்துடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் ஈரோப்ல போர் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிறது போல, ஈரோப்ல ஏன்பா இப்ப போர் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்ததுன்னா, ஜெர்மனோட மீடியாக்கள் பத்திரிகையில வரக்கூடிய பெர்லினர், அதுக்கப்புறம் கூட ஒரு பேர் வரும். அது நீங்க நார்மலா இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை தான், ஃபுல் பேர் சொல்ல முடியாது. அதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதுல வரக்கூடிய ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜெர்மனி இருக்கிறாங்க இல்லையா, அதுல இருக்கக்கூடிய ஆண்கள் எப்படிங்க, ஜெர்மன்ல இருக்கக்கூடிய ஆண்கள் பர்மிஷன் வாங்கிட்டு தான் நாட்டை விட்டு வெளியே போகணும். அதுவும் குறிப்பா எல்லா ஆண்களும் 17ல இருந்து 45 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து ஆண்களும் புந்திஸ்வர் கேரியர் சென்டர்ல வந்து பண்ண அப்ரூவல் வாங்கணும். அவங்க பிளான் பண்ணோம், கொஞ்ச நாள் வெளியே போறாங்க, ஒரு வேலையா போறாங்க, ஒர்க்குக்காக போறாங்க, பிசினஸ்க்காக போறாங்கன்னா முன்கூட்டியே சொல்லி பர்மிஷன் வாங்கணும். ஆனா 3 மாசத்துக்கு மேல எல்லாம் போய் எங்கேயும் போய் இருக்கக்கூடாது. படிப்புனாலும் சரி, வேலைனாலும் சரி, சும்மா டிராவல்னாலும் சரி, 3 மாசத்துக்கு மேல பர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணும். டக்குன்னு போயிட்டு வர்றதுன்னா கொஞ்சம் ஓகே. ஆனா லாங் டேர்ம்னா கண்டிப்பா பர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிறது போல. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, ஜெர்மனில மொபைலைசேஷன் லாவை சொல்லிட்டாங்க, செய்யாம அறிவிச்சுட்டாங்க. எப்படி சொல்றது, மக்களுக்கு ஒன்றும் பெருசா அது பத்தின பயம் எதுவும் கொண்டு வராம அப்படியே ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா மாத்திக்கிறாங்க. இப்போ யூகே அடுத்த உக்ரைனா வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மனி வருதா அப்படிங்கிற கேள்விகள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்களாம் என்ன பிரச்சனையை முடிக்கிற மாதிரியா இருக்காங்க. எல்லாம் பார்த்தா முடிகிற மாதிரியா தெரியுது. நார்மலா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தாங்க. யூரோப்ல என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்லை. வீதிகளும் தான் இருக்கு. எத்தனை தடவை குண்டை போட்டு அழிச்சாலும் அவங்க எந்த அளவுக்கு நாட்டை வந்து வேற ஒரு நாட்டை ஆட்சி பண்றாங்களோ அந்த அளவுக்கு எல்லாத்தையும் சுருட்டிட்டு வந்து திரும்பி வீடுகளை கட்டி வீதிகளை போட்டு எல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க, எல்லாம் செஞ்சிருவாங்க. அவங்க நாட்டுல என்ன இருக்கு, எதுவும் இல்லை. ஸோ அதை வந்து ரிப்பீட் பண்ணுவாங்களா, அது சஸ்டெயின் ஆகணும்னா பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களும் சில அனலிஸ்டுக்குள்ள இருக்கு. அதனால கண்டிப்பா எந்த ஒரு அழிவுகள் யூரோப்ல நடந்தாலும் எது ஆனாலும் பிரான்ஸ் வரைக்குமே ஹிட்லர் பிடிச்சாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மீண்டெழுந்து வந்தாங்க, எந்த அளவுக்கு அழிவுகள் செஞ்சிச்சாங்க, அதுக்கப்புறம் மீண்டெழுந்து வந்துட்டாங்க இல்லையா. அதுக்கான காரணங்கள் அவங்களோட கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய நாடுகள். அந்த டைம்ல ஆப்பிரிக்கா இது போல நாடுகள்லாம் வச்சிருந்தாங்க. ஸோ இது போல சில பல காரணங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா இது போல விஷயங்கள் நடக்குமா அப்படின்ற கேள்விகள் எது எப்படியோ இது ஓரளவுக்கு நீங்க கேட்கிற கேள்வியை நான் கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இதுல மிக முக்கியமான விஷயம், இந்த மிடில் ஈஸ்டை பொறுத்த வரைக்கும் இப்ப நடக்கக்கூடிய இந்த ஆபரேஷன், சர்ச் ஆபரேஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் வந்து பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சர்ச் ஆபரேஷன் சொல்லிட்டு இம்பார்ட்டன்டான விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா நோட் பண்றது கூட பாசிபிலிட்டி இருக்கு. அங்க இருக்கக்கூடிய லோக்கல் மக்கள் வாசிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து பார்த்தா கிராமவாசிகள். ஸோ அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேடுதல் வேட்டையில இறங்கி இருக்கிறாங்க, கண்டுபிடிச்சிடும் அப்படிங்கிற சொல்றாங்க. 48 மணி நேரம் சீஸ்ஃபயருக்கு வந்து பண்ணா ரிஜெக்ட் கொடுத்துட்டாங்க. இந்த F-15 பைலட் வந்து பாத்தீங்கன்னா எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஈரான்ல போய் ஈரான்ல இருக்கிற ஃபைட்டர் ஜெட் எடுத்துட்டு தப்பிச்சு வந்துருவாங்க அப்படிங்கிறது போலலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேவிக்கா அந்த படம் வேணாம், தியேட்டர்ல போய் பார்த்தேன், அது ஏன் கேக்குறீங்க, பட் பரவாயில்ல. ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளிப்பிங்கை போட்டு இப்படி செஞ்சிருவாங்க அப்படிங்கிறது போலாம் வந்து பண்ணா ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆன்லைன்ல. இது போல ஒரு விஷயங்களும் ஓடிட்டு இருக்குது. எதுக்காக அவங்க பண்ணியிருக்காங்க, என்ன ஒரு காரணம், இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிற கண்ணோட்டங்களையும் பல அனாலிஸ்டுகளும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இக்கட்டான சூழ்நிலை, இது போல ஒரு விஷயம் நடந்துச்சு. ஒரு பைலட்டை காப்பாத்துறதுக்காக இந்த அளவுக்கு மைட் அமெரிக்கா காட்டுறாங்கன்னா அவங்களோட மாரல் வேல்யூ டவுன் ஆயிருக்கு இல்லையா. ஸோ அதை மீட் எடுக்கிறதுக்காக அமெரிக்க ராணுவத்துக்கு ஒரு மாரல் வேல்யூ கொடுக்கறதுக்காக ஏதோ ஒரு சாகச வேலையை செய்யறதுக்காக இது போல வேலைகள் செய்யறாங்களா அப்படின்ட்டு கேள்விகள் இருக்கு. ஏன்னா ஒரு ஆம்பிபிஎஸ் லேண்டிங் இது போல நடக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு வீர தீர சாகசம்
அப்படிங்கலாம் செய்யும்போது ஓய் அப்படிங்க போல வர முடியாது ஒரு பூஸ்ட் குடிக்கிற மாதிரி. ஸோ அது போல செய்யறதுக்கு இது போல செய்யறாங்களா அப்படின்னு கேள்விகளும் வருது. என்ன நடக்க போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம். இழப்புகள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த டைம்ல அமெரிக்காவோட முன்னாள் கவுண்டர் டெரரிசம் சீஃபா இருந்தார் இல்லையா, அவர் கூட ரிசைன் பண்ணிட்டார் ஜோ கென்ட் அவர்கள். ஸோ அவர் தரப்பு என்ன சொல்லிக்கிறாருன்னா ப்ரே ஃபார் அவர் ட்ரூப்ஸ். இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனைகளா இருக்கு. ஃபூலிஷ் வார், நம்மளோட தலைவர்கள் ஃபூலிஷ் வாரை வந்து பண்ண எண்டு பண்ணும் அப்படிங்கிற போஸ்ட் போட்டிருக்காரு. இது போல விமானிகள் வந்து பாத்தீங்கன்னா விபத்துக்குள்ளாயிருக்காங்க இருக்காங்க அப்படிங்கறத வந்து பண்ண ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. ஸோ இது போல அமெரிக்காவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருவேறு கருத்துகள் இருக்கு. ஒண்ணு வந்து அதிருப்திகளும் இருக்கு, அட் த சேம் டைம் இதை கண்டுக்காம இருக்காங்க. சில நபர்கள் இதற்கு ஆதரவும் இருக்கு. அமெரிக்கா போக போக நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஈரானை வழி கொண்டு வர முடியலன்னா கண்டிப்பா மிக பெரும் அளவுல படுதோல்வி அடைவாங்க அப்படிங்கலாம் மாற்றுக்கிறதுல என்ன நடக்க போகுதுன்றது இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல அடுத்தடுத்த செய்திகள் வச்சு பார்க்க ஆரம்பிச்சலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையனை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, இந்த பதிவோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. பிடிச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸை நம்மளுக்கு ஷேர் பண்ணுங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை மச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பாதனமா எனக்கு எப்பேர் பண்ண நம்பிக்கல அடுத்த பையன் சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.